எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு காலத்துல பசுமையாகவும் உயிர்களால நிறைந்ததாகவும் இருந்த பூமி இப்போ வறண்டு அமைதியா இருக்குதுங்க. மனிதர்கள் இயற்கையின் அனைத்து வளங்களையும் கவனக்குறைவாக பயன்படுத்திட்டாங்க. ஆனா பாதுகாக்க தவறிட்டாங்க. இதனால நம்ம சந்திக்க வேண்டிய பற்றாக்குறைகள் என்னென்ன தெரியுமா? தண்ணீர் எங்க? என் பாட்டில் மீண்டும் காலியாகி விட்டது. இந்த வாரத்திற்கான தண்ணீர் விநியோகம் முடிந்து விட்டது. அடுத்த விநியோகம் 10 நாட்களுக்கு பிறகுதானே. என்ன 10 நாட்கள் ஆகுமா? அதுவரை குடிக்க என்ன செய்வது? தாத்தா, நீ சொன்ன கதையெல்லாம் பொய்யா? எல்லா இடங்களின் ஆறுகள், மலைகள், மரங்கள் இருக்கும் சொன்ன கதையெல்லாம் பொய்யா? நான் சொன்னதெல்லாம் உண்மை பேராண்டி. நான் உன் வயசுல இருந்தபோது ஏராளமான தண்ணீர், பச்சை மரங்கள் மற்றும் சுத்தமான காற்று இருந்தது. நமக்கு உயிர் கொடுக்கும் மரங்களை கட்டிடங்களுக்காக வெட்டினாங்க. திரும்பியும் நட மறந்து விட்டாங்க. இப்போது நிலம் தரிசாக மாறி எந்த பறவைகளும் பாடுவதில்லை. தண்ணீரில் ரசாயன கழிவுகளை கலந்து வீணடித்தனர். அவர்களை யாரும் தடுக்கவில்லையா? இப்ப என்ன செய்வது தாத்தா? ஒவ்வொரு நபரும் தண்ணீரை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி சிறிய இடங்களிலும் மரத்தை நட்டு இருக்கும் காடுகளை பாதுகாத்தால் அடுத்த 50 ஆண்டுகளில் பூமி பசுமை அடையும். மீண்டும் மின்சாரம் போய்விட்டதே. ஏன்? டீசல், பெட்ரோல் போன்ற எரிபொருள்கள் இல்லை. தூசி புயல்களால் சூரிய பேனல்கள் சேதமடைந்தன. தேவையான பசுமை ஆற்றல் இல்லை. இதனால் மின்சார கட்டுப்பாடு ஏற்படுகிறது. 2125ஆம் ஆண்டு மக்கள் ஒவ்வொரு வாரமும் சில மணி நேர வெளிச்சத்துடன் வாழ்கின்றார். வாகனங்கள் நிறுத்தப்பட்டன, தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. வாழ்க்கை ஒரு தினசரி போராட்டமாக மாறியது. மனிதர்கள் முன்பு சூரிய சக்தி, காற்று மற்றும் நீர் சக்தி போன்ற சுத்தமான ஆற்றலுக்கு மாறியிருந்ததால் பூமி இன்றும் பிரகாசிக்கும். கடந்த காலத்தை நாம் யாராலும் மாற்ற முடியாது. நிகழ்காலத்துக்கு தேவையான வேலைகளை செய்வோம் வாங்க. ஒரு சிறிய முயற்சி கூட முக்கியமானது. அனைவரும் ஒன்றாக தண்ணீரை சேமிப்போம், மரங்களை நடுவோம். இயற்கையை வீணாக்குவது நம் கடமை அல்ல, அதை காப்பதே நம் கடமை. தண்ணீரை சேமி, மரங்களை நடு, பூமியை காப்பாற்று. பூமி உமக்கும் எமக்கும் வீடு. எதிர்கால